அல்லேலூயா. இன்னும் சிலர் முழிக்கல போல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈஸ்டர் தினம், இயேசு உயிர்த்தெழுந்த நாள், அதை உலகமே கொண்டாடுது, அப்படிதானே? மற்ற நாள் சண்டே வராங்களோ இல்லையோ, வருஷத்தில் 2 நாள் வந்துடுவாங்க. கரெக்டா? இல்லை இங்கே நம்ம மக்களை சொல்ல, பொதுவாக சொல்ல, கிறிஸ்தவங்களில் ஒரு கும்பல் இருக்கும் சரிங்களா. எல்லா சண்டே வராங்களோ இல்லையோ, கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர் சரிங்களா. அதாவது ரெகுலராக சபைக்கு வராத கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்றது முக்கியமான நாள்னு தெரியுது. இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் என்பதும் முக்கியமான ஒரு காரியம்னு தெரியுது. கரெக்டா? அது கொண்டாடுறதுக்காக எப்படின்னா கொண்டாடப்பட்டு சரிங்களா. பட் அதை நினைவு கூறுறாங்களே, உலகமே நினைவு கூறுது. கிறிஸ்தவங்க இல்லைன்னா கூட அர்த்தம் புரியுதோ இல்லையோ, ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னுவாங்க, ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்க சரிங்களா. இயேசு உயிரோடு எழுந்தார், சந்தோஷமான காரியமா இல்லையா? அப்படியா அப்படின்னு ரேஞ்சில் பார்க்கக்கூடாது சரிங்களா. இயேசு உயிரோடு எழுந்தார், அப்போ என்ன பண்ணணும் சொல்லணும் நீங்கள்? ஒரு ஐபிஎல்ல ஒரு 6 அடிச்சா என்ன கை தட்டுறானுங்க, சத்தம் போடுறானுங்க, நீங்கள் என்னப்பா? 2 நாளைக்கு முன்னாடி சரிங்களா, பைபிளில் முதல் வாக்கு தத்துவம் தெரியுமா? முதல் தீர்க்க தரிசனம் ஆமாம், ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லுதுன்னா, பார்க்க வேணாம், நான் சொல்கிறேன் சரிங்களா. என்னது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும், பிசாசிட்ட சொல்றார் சரிங்களா, சர்ப்பத்திட்ட சொல்றார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, நீ அவர் குதிங்காலை நசுகுவாய், அவர் உன் தலையை நசுகுவார். 2 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு? மரணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சு பிசாசு என்ன பண்ணா? அவருடைய குதிங்கால கவுனா. 2 நாள் கழிச்சு ஏசு உயிரோடு நிற்கும் போது என்ன ஆச்சு? என் காலையா பிடிச்சிருக்க, அதே சம்பவத்தை வச்சு உன் தலையை நான் நசுக்கிறேன். அதே குதிங்காலை வச்சு என்ன பண்ணாரு? அந்த பாம்பு காலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் நினைச்சு பாருங்க இதெல்லாம் சரிங்களா. காலை கவிட்டு இருக்கும்போது அதே காலை வச்சு தலையை நசுக்கிட்டா என்ன ஆகுது? அது ஆஹா ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கும் போது அதே அதுக்கு அழிவா மாறிடுச்சு. அதே மாதிரி இயேசு என்ன பண்ணாரு? ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்துக்கு போவோம், அதுக்கு நேராக அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன். இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக்கூடாது, உண்டாகவும் செய்யணும், பெருகவும் கூடும். அப்போ என்ன சொல்லணும்? ஒருத்தர் தான் ஆமேன்னு சொல்கிறாங்க போல, மற்றவங்களுக்குலாம் வேண்டாமா? யார் எந்த வாழ்த்துதல் சொன்னாலும் உங்களுக்கு அது வேணும்னா என்ன சொல்லணும்? அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. சொன்னவங்களுக்கு அப்படியே ஆகும், சொல்லனா உங்களுக்கு வேண்டாம் போல இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, இன்னைக்கு வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54-58. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாதுகேதுவாகிய இது சாவாவையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உம் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இருதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. சமணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுதலை, உம்முடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாள்களே எங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். இந்த நேரத்தில் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி திருப்திப்படுத்தி எங்களை அனுப்புவீராக. உம்மை போல நாங்கள் ஜெயமுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ அனுக்கிரகம் செய்தோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
ஸோ இந்த கொண்டாடுறத பற்றி சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டா? கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, ஈஸ்டர் கொண்டாடுறாங்க. கொண்டாட்டம் எப்போ வரும்? எது கொண்டாடுறோம்? வெற்றி. சரிங்களா? என்ன வெற்றி? வந்தா பிரசங்கம் பண்ணிட்டு போனோம் இல்லை, நம்மளை கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணுது, பெரிய கூட்டமாக இருந்தால் கேள்வி கேட்க முடியாது. இது மாதிரினா கொஞ்சம் அப்படி இன்டராக்ஷன் பண்ணது கொஞ்சம் வசதியாக இருக்கும். பரவாயில்ல, சொல்லுங்கள். எப்படியும் 9 மணிக்கு விட்டுருவேன், நான் தாண்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொண்டாட்டம்? எது கொண்டாடுறீங்க? புது ட்ரெஸ்லாம் போட்டு இன்னைக்கு மத்தியானம் போனால் பிரியாணி உண்டா? பொதுவாகவே சண்டே உண்டு. ஈஸ்டர்னா கேட்கவா வேணும்? ஏதோ ஒன்று இருக்குது, விசேஷமாக இருக்கும். அப்படி தானே? இல்லையா? கஞ்சி கிடையாதுல்ல இன்னைக்கு? சான்ஸே இல்லைன்றீங்களா? எது கொண்டாடுறீங்கம்மா? ஏசு உயிரோடு இருந்தா நீங்க ஏம்மா கொண்டாடுறீங்க? இப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிறாரு. எதுக்குமா கொண்டாட்டம்? தெரியலையா? இப்போ வாசிச்சோமே, அந்த வசனத்துல தான் கேட்கிறேன், வேற வெளியில இருந்துலாம் கேட்கல. என்னது? ஜெயம் யாருக்கு? ஜெயம் யாருக்கு? ஜெயம் யாருக்கு தெரியல. அந்த வசனத்தை பாருங்க, எங்க இருக்கு? 57வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். 285 அப்படிதானே? இந்த பைபிள்ல 285, உங்களுதுல 243ல இருக்கு. சரிங்களா? உங்க பைபிள் பார்த்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 15:57 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதுக்கு கொண்டாடுறோம்? வேற யாரோ ஒருத்தர் ஜெயிச்சாரு, இயேசு ஜெயிச்சாருலாம் இல்ல. அந்த ஜெயம் அவர் எடுத்ததுனால தேவன் என்ன பண்றாரு நமக்கு? எனக்கு ஜெயம் இருக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நான் கொண்டாடுறேன். அப்படித்தானே? நீங்க ஜெயிச்சீங்கன்னா கொண்டாடுவீங்களா மாட்டீங்களா? ரைட். ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா என்ன இருக்கும்? ஆமா இல்ல ஏதாவது ஒன்று சொல்லணும். இது இப்போ ஒரு சாட்சி கேட்டீங்க, 1 வருஷமா போராடினாங்க டாக்டர்ஸ். 45வது நாள்ல இருந்து 9வது மாசம் வரைக்கும் போராட்டம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னது? சந்தோஷமா? ஆகையால் சகோதரரே சகோதரிகளே, கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. சரிங்களா? 3 வருஷம் ஆனாலும் என்ன சொல்றாங்க? கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார் சொல்றாங்கல்ல. உங்களுக்கு ஜெயம் கிடைச்சிருக்கா? தெரியலையே பிரதர். ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ்றியா? இப்படிலாம் அடிக்கடி கஷ்டமான கேள்விலாம் கேட்கக்கூடாது. கரெக்டா? நான் போனதுக்கப்புறம் அவரை தான் கூப்பிடணும் நீங்க. சரிங்களா? அவர் தான் என்ன கூப்பிட்டுருக்காரு, பாஸ்டரும் தான். அவருடைய உத்தரவில் அறிமுகப்படுத்தினார் அவரு. சரிங்களா? ஜெயம் நமக்கு தேவன் தந்து இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? ஜெயம் பெற்றவங்க மத்தியே தெரியல, கவலைப்படுங்க. 9 மணிக்குள்ள உங்களுக்கு ஜெயம் பெற்றவங்களா மாத்திடுறேன். யாரோ ஜெயிச்சதுக்கு இல்லைங்க, உங்களுக்கு ஜெயம். யாருக்கு ஜெயம்? உங்களுக்கு ஜெயம். சரிங்களா? அதனால என்ன பண்றோம்? கொண்டாடுறோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி சண்டே கொண்டாடுங்க, டெய்லி கொண்டாடுங்க. சரிங்களா? எதுக்கு? எனக்கு ஜெயம் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஜெயிச்சவங்க மாதிரி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பக்கத்துல ஆளு பாத்தீங்களா? நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க. பக்கத்துல உள்ள ஆளு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சரி, என்ன ஜெயம் என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். என்னது? எதுக்கு நான் கொண்டாடணும்? எனக்கு என்ன ஜெயம் கிடைச்சிருக்கு? இயேசு எனக்கு என்ன ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். பார்க்கலாமா? ரெடியா? சரி. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தை எதை பத்தி பேசுறாருன்னா, எதை ஆரம்பம் தெரியுமா? இந்த அதிகாரம் அப்படிலாம் நாங்கள் பார்க்கல, பரவாயில்ல நான் சொல்லிடுறேன். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பவுல் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? சுவிசேஷத்தை நான் ஏற்கனவே சொன்னிருக்கேனே.
உங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் தெரியுமா? சுவிசேஷம்னா நல்ல செய்தி தெரியுமா? என்ன நல்ல செய்தி சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகள் யார் தெரியுமா? நல்ல கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இது எத்தனை எல்லாரும் இங்க கவனிக்கிறீங்களான்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? சுவிசேஷம் நல்ல செய்தி என்ன? சரிங்களா? விசுவாசிகள் யார் அப்படின்னு சொல்றேன். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அதை நம்புறவங்க பேர் தான் என்னது? விசுவாசிகள். ஏசு என்ன சொன்னார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. அதை விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு தான் சொல்றேன். ஒரு நல்ல செய்தி இருக்கு, அதை நம்புறவங்க பேர் தான் என்னது? சர்ச்சுக்கு வரேன் அதனால நான் விசுவாசி இல்லை, இங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க அதனால நான் விசுவாசி இல்லை, நான் வெள்ளை போட்டிருக்கேன், சில இதுல கோட் சூட் போடுப்பேன், சரிங்களா, பைபிள் வச்சிருக்கேன் கையில, கிறிஸ்தவங்க மாதிரி நான் என்ன பண்றேன்? முட்டி போட்டு ஜெபம் பண்றேன், சிலுவை போட்டுக்கிறேன், என்னென்னமோ பண்ணணும், கிறிஸ்தவங்களோட பழக்க வழக்கங்கள் எனக்கு இருக்கு, ஃபாலோ பண்றேன், அதனால நான் விசுவாசியா கிறிஸ்தவனா? விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வச்சாங்க. சரிங்களா? விசுவாசி யாரு? நல்ல செய்தியை கேட்டு அதை விசுவாசித்தவர்கள், நம்பினவர்கள். சரிங்களா? இப்ப கேள்வி என்ன? நீங்களா விசுவாசி தானே? எல்லாரும் விசுவாசிகள் தானே? இப்ப எதை கேட்டு எதை நம்புறீங்க? உங்கள் நம்பிக்கை என்ன? உங்கள் விசுவாசம் என்ன? ஏதோ ஒண்ணு கேட்டு நான் விசுவாசிச்சேங்க, கரெக்டா? என்ன விசுவாசிக்கிறீங்க? சர்ச்சுக்கு போனா, சண்டே சர்ச்சுக்கு போனா என் பிரச்சனை எல்லாம் மாறிடும், காணிக்கெல்லாம் கொடுத்துட்டா என் கடன் பாரம் நீங்கிடும், ஞான ஸ்நானம் எடுத்துட்டா பிசாசு தொல்லை இருக்காது. இல்ல, ஆமா இல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்லுறது? என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை விசுவாசிக்கிறோம். வெரி குட். இல்ல நீங்க பதில் சொல்லனாலும் உங்களுக்கே நீங்க பதில் சொல்ற நிலைமையில இருக்கணும். சரிங்களா? அப்பதான் உங்க பேர் என்னது? விசுவாசி. அப்பதான் உங்க பேர் என்னது? விசுவாசிங்க. ஏதாவது ஒண்ணு விசுவாசிச்சாதானுங்க விசுவாசி, கரெக்டா? ஏதாவது ஒண்ணு நீங்க நம்பணும், அதை நம்பினாதான் நீங்க நான் நம்புறவன் அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? எதை விசுவாசிக்கணுமா? எதை பவுல் பிரசங்கம் பண்ணானா அதான் முதல் சில வசனங்களை பாடிக்கணும். என்னது? வாசிங்க பார்க்கலாம், படிங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மறுபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ண. ஒரு நிமிஷம், பவுல் சொல்றார், நான் என்ன உங்கள்கிட்ட பிரசங்கித்தேன், நீங்க எதை விசுவாசிச்சு அதை கடைபிடிச்சா உங்களுக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுல முதல் காரியம் என்னது சொல்றாரு? என்னத்தை பிரசங்கம் பண்ண? 3ஆம் வசனம் முடிவு என்னது? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எதுக்கு ஆமேன் சொன்ன ஆமேன்? எதுக்கு ஆமேன்? இயேசு மரித்தார் இல்ல, என் பாவங்களுக்காக மரித்தார். என் பாவங்களுக்கு இனிமேல் அதிகாரம் இல்ல, என் பாவங்கள் எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அதை நம்புறேன். எனக்கு பாவத்தினால பிரச்சனை கிடையாதுப்பா, பாவத்தினால வர தண்டனை எனக்கு கிடையாது, பாவத்தினால் வருகிற பலன் கிடையாது. இதை நான் நம்புறேன். எதனால? நான் ஜெபம் பண்ணேன் பிரதர், நான் ஃபாஸ்டிங் இருந்தேன் பிரதர், நான் பரிசுத்தமா வைராக்கியமா இருந்தேன் பிரதர், நான் வெறுங்காலில் நடந்தேன் பிரதர், முட்டியில நடந்தேன் பிரதர். அதனால இல்லை, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நீங்க கர்த்தருக்காக நீங்க என்ன யோசிச்சு செய்றீங்களோ செய்யுங்க. ஆனா அதெல்லாம் கேட்கிறாரா இல்லையா அது உங்க கதை, நீங்களாச்சு அவராச்சு. ஆனா அது அவர் கேட்கல. நீங்க சம்பாதிக்கலங்க, உங்க பாவ மன்னிப்பை நீங்க என்ன பண்ணல? சம்பாதிக்கல. ஒருத்தர் உங்களுக்காக பாவ மன்னிப்பை சிலுவையில சம்பாதிச்சாரு. அதனால என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார். இதை நான் என்ன பண்றேன்? இயேசு மரிச்சார் நம்புறது உலகமே நம்பும். உலகத்துல பாதி பேர் நம்புறாங்க.
அவங்களாம் விசுவாசிகள் இல்ல. விசுவாசி யாருன்னா, இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கும். சரிங்களா? அதோட நின்றுடக்கூடாது. அடுத்தது என்ன? வாசிங்க. அடக்கம் பண்ணப்பட்ட வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து ஆமென். அல்லேலூயா. இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழுந்தார். 3வது நாள் அடக்கம் பண்ணு, 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இத நம்புறவங்க, இத விசுவாசிக்கிறவங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க. பேர் என்னது? விசுவாசி. இத விசுவாசிச்சா உனக்கு ரட்சிப்பு. இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்றோமே, எதுக்கு? பாவங்களுக்காக மரிச்சிட்டாரு. ஓகே, சந்தோஷம். என் பாவங்களுக்கான தண்டனை இல்லை. இயேசு உயிரோடு எழுந்ததுல நான் என்னத்தை சந்தோஷப்படணும்? யோசிப்பாரு. இயேசு மரிச்சிட்டார்ல, என் பாவங்களுக்கான பிரச்சனை எல்லாம் அவர் சால்வ் பண்ணிட்டாரு, முடிஞ்சு போச்சு. கரெக்டா? இயேசு உயிர் தெழுந்ததுல நான் ஏன் சந்தோஷப்படணும்? சொல்லுங்க சார். கரெக்ட் தான், சொல்லுங்க. யாரும் என்னமோ சொன்னாங்க, ராஜ்யம் எல்லாம் சொன்னாங்க. இல்ல, அவங்க சொன்னதையாவது மத்தவங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்க மாட்டேது. நித்திய ராஜ்யம் கிடைக்குமா? கரெக்ட், கரெக்ட் தான். எப்படி, என்ன? சரி, 14ஆம் வசனம் 17ஆம் வசனம் படிங்க. கிறிஸ்து எழுந்திருக்கிறவில்லையா என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இயேசு உயிரோடு எழும்பலனா நான் பிரசங்கம் பண்ணறதும் வேஸ்ட், நீங்க நம்புறதும் வேஸ்ட். இயேசு மரிச்சிருந்தா மாத்திரம் பத்தாது. இயேசு உயிரோடு எழும்பலனா, இயேசு என் பாவங்களுக்காக நம்ம மரித்தார் நான் நம்புறது வேஸ்ட்னு பைபிள் சொல்லுது. விருதா, விருதா, வெயின். என் எஃபர்ட், என் முயற்சி, என் பக்தி எல்லாம் என்னது? இயேசு சிலுவையில மரித்தார், எனக்காக பாவங்களுக்காக சுமந்து மரித்தார் என்றதோடு நின்று இருந்ததுன்னா, யாரோ ஒரு கல்லனை வந்து இவங்க சாமி ஆக்கிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? இயேசு உயிரோடு எழுந்ததுனாலதான் அவர் மரித்தது தனக்காக அல்ல, எனக்காக அப்படின்றது நிரூபணமாகுது. வாசிங்களா? வாசிங்க. 17ஆவது வசனம் வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கவனிங்க, இயேசு உயிரோடு எழும்பலனா என்ன வசனம் சொல்லுது? நீங்கள் உங்கள் பாவங்களில இன்னும் பாவத்துல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க. ஜோசப் பிரதர் என் ஃப்ரெண்டு, எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் ஃப்ரெண்டு. கவனிங்க, நான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டேன். கவனிங்க, கவனிங்க, முக்கியமான காரியம் புரிஞ்சுக்கணும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் அதோட முக்கியத்துவம் நான் கொண்டாடணும், சந்தோஷப்படணும் அப்படி ஏன் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காரியம். நான் பயங்கரமான ஒரு தப்பு செஞ்சிட்டேன். ஜட்ஜு வந்து என்ன பண்ணாரு? இவன் குற்றவாளின்னு சேர்க்கிறாரு. எனக்கு பதிலாக அவர் உயிர் சிநேகிதன் என்ன பண்றாரு? எனக்கு பதிலாக இல்லை, அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன்னு அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். போக மாட்டாருமா? இங்கதான் இருப்பார். என்ன என் புருஷன் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. கவனிங்க, அவர் ஜெயில இருக்காருமா, எனக்கு வாங்க தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டார். அப்பா தேங்க்யூ பிரதர் அப்படின்னு கையெழுத்தெல்லாம் கும்பிட்டேன். அவர் ஜெயிலே இருக்காருன்னு என்ன அர்த்தம்? என் தப்பிதத்துக்கான தண்டனை இன்னும் அடைஞ்சிட்டு தான் இருக்கார். என் தப்பிதத்துக்கான தண்டனை இன்னும் முடியல. கரெக்டா? இயேசு எனக்கு பதிலாக மரித்திருந்தார்னா, பாதாளத்தில் இருக்காருன்னா, ஜெயிலில் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? என் பாவங்களுக்கான தண்டனை இன்னும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காரு. தண்டனை இன்னும் முடியல. நான் இன்னும் அந்த தண்டனையின் ஆக்கினைக்குள்ளாக தான் இருக்கேன். அவர் 5 வருஷம் 7 வருஷம் என்னமோ முடிச்சுட்டு என்ன பண்றாரு? வெளியே வந்துட்டாருன்னா இப்ப என்ன அர்த்தம்? என் தண்டனைக்கான, பாவத்துக்கான தண்டனையின் ஆக்கினை முடிஞ்சாச்சு, கணக்கு தீர்ந்துச்சு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? அவர் ஜெயிலில் இருக்கிற வரைக்கும்
யாராவது ஒருத்தர் வந்து இல்லைப்பா அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, நீ தான்ப்பா ஜெயிலில் இருக்கணும்னு என்ன அனுப்பிச்சிடலாம். 5 வருஷம் அவர் சுமந்துட்டாரு, மீதி 2 வருஷம் நீ போய் இருந்துக்கோ அப்படின்னு என்ன அனுப்புனா அனுப்பிடலாம். இருக்கா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அவர் நல்லவர், நீ தான் தப்பு செஞ்ச அப்படின்னு என்ன பண்ணலாம்? என்ன ஜெயிலில் 7 வருஷம்னு சொன்னாங்க, 7 வருஷத்தையும் அவர் தீர்த்து முடிச்சிட்டாருன்னா ஒரு தப்பிதத்துக்கான தண்டனையை 2 வாட்டி அனுபவிக்க முடியாது. கரெக்டா? ஒரு தப்பிதத்துக்கு ஒரு தண்டனை சொன்னாங்கன்னா அது 2 வாட்டி அனுபவிக்க முடியுமா? கூடாது. அப்ப அது பேர் என்னது? நியாயம் கிடையாது. என்னுடைய தப்பிதத்துக்கான தண்டனையை அவர் முழுதுமா அனுபவிச்சிட்டாருன்னா அதோட முடிஞ்சிச்சு. இனிமே நான் யாரு? நான் பாவியா? நான் பாவம் செஞ்சவனா? என் பாவத்துக்கான தண்டனை முடிஞ்சு போச்சு. இப்ப நான் யாரு? நான் ரைச்சியஸ். தேவனுடைய பைபிள் வார்த்தை என்னது? நான் நீதிமான். பாவி அல்ல, நீதிமான். என்ன குற்றவாளின்னு சொல்ல முடியாது. குற்றத்துக்கான தண்டனை தீர்த்தாச்சு. இப்ப என் மேல குற்றம் என்றது கணக்கே கிடையாது. கோடை போட்டு எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இப்ப என் ஸ்லேட் என்னது? கிளீனா இருக்கு. இயேசு உயிரோடு எழும்பலனா நீங்கள் உங்கள் பாவங்களிலே இன்னும் இருக்கிறீர்கள். நான் ஏன் கொண்டாடுறேன்? இயேசு மரித்தார், தேங்க்யூ, எனக்கு பதிலாக போயிட்டாரு ஜெயிலு, அதோட நான் சந்தோஷப்படல. அந்த ஜெயில் போயிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே நான் என்னது? எனக்கு அந்த பழைய கணக்கு எதுவுமே இல்லை. இயேசு உயிரோடு எழுந்ததுனால நான் இப்ப யாரு? குற்றவாளி என்ற ரீதி இல்லை, குற்றத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறேன் என்ற ரீதியிலும் இல்லை. எல்லாம் கணக்கு முடிஞ்சு போச்சு. சட்டத்தின் அடியில நான் யார்? இப்போ நிரபராதி. பைபிள் வார்த்தை என்னது? நீதிமான். ஒரு அல்ல சொல்லுவோமா? நான் கொண்டாடுகிற முதல் காரியம், எனக்கு எதன் மேல் ஜெயம் கிடைச்சது? பாவத்தின் மேல். இயேசு உயிரோடு எழுந்ததுனால நான் இன்னும் பாவத்துக்கு அடியில இல்லை. தேவன் வேதம் சொல்லுது, தேவனுக்கு முன்பாக நான் நிற்கணும், இல்லை கடைசி காலில் போய் நிற்கணும். தெரியுமா? உலகம் ஒரு நாளில் முடிவு வரும், இல்லை நமக்கு ஒரு முடிவு வரும். கடைசி காலத்தில் என்ன பண்ணும்? தேவனுக்கு முன்பாக போய் நிற்கணும். நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? எஸ்கேப்லாம் நினைக்காதீங்க. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு. ஆனால் நான் தைரியமாக போக முடியும். ஏன்? நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டேன்னா? அப்படியா? நான் கேட்குறது சொல்லுது புரியுதா? நான் ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்றேனோ அதனாலயா? ஏதாவது சொல்லணுங்க. அவர் சிங்காசனத்துக்கு இன்னைக்கு போக ரெடியா? போகும்போது ஓஹோ இன்னைக்கு காலைல தானே நான் வீட்டில் சண்டை போட்டு வந்தேன், நமக்கு உண்டா பரலோகம்? நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கோங்க, அதை இனிமே பண்ணாதீங்க. ஆனா நீங்க பண்ண தப்புனால உங்களுக்கு பரலோகம் நிராகரிக்கப்படணும் இல்லை, நீங்க செஞ்ச நன்மையினால பரலோகம் உங்களுக்கு கொடுக்கப்படணும்னு இல்லை. உங்களுக்கு பரலோகம் கொடுக்கப்படுவதற்கு காரணம் இயேசு என்ன செய்தார், அதனால தான் எனக்கு பரலோகம் கொடுக்கப்படுகிறது. கிருபையினால அவரை விசுவாசிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? நியாய தீர்ப்பு நாள்ல இவன் பாவின்னு தீர்ப்பு கொடுக்காம என்ன கொடுக்க போறாரு? நீதிமான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து, கவனிங்க, நீதிமான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து என்ன பண்றாரு? நித்திய ஜீவனுக்கு போகணும்னு என்ன பண்றாரு? அனுப்பி வைக்கிறார். நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது எனக்கு நரக ஆக்கினை, பாவி தண்டனையிலிருந்து என்னை காப்பாத்துறது தான் பேர் என்னது? ரட்சிப்பு. ஒரு அல்ல சொல்லுவோமா? ரட்சிக்கப்பட்டனா இந்த பூமியில இருக்கிற போது ஐயோ இன்னும் பாவம் இருக்கே, சுத்தி இருக்கே, பாரம் இருக்கே, அதுலெல்லாம் நான் காப்பாற்றப்படலையே, எனக்கு இவ்வளவு போராட்டங்கள் இருக்கே, என்னப்பா ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா முதல் காரியம் என்ன? ரட்சிப்புனா இம்மைக்காக மாத்திரம் இல்லை, இம்மைக்கும் உண்டு. ஆனா இம்மைக்கு தான் மெயின் கிடையாது. மெயின் என்னது? கடைசி நாள்ல தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது என்ன பண்ண போறாரு? எனக்கு 2 கூட்டம் தான். ஒன்னு லெஃப்ட் சைடு, இல்லைன்னா ரைட் சைடு. நித்திய ஜீவனுக்கு போ, இல்லைன்னா ஆக்கினைக்கு போ. அந்த நேரத்துல ஆக்கினையிலிருந்து விடுவிக்கப்படுகிறேன், விடுதலை ஆயிட்டு எஸ்கேப் ஆரம்பித்தீங்களா? அது பேர் தான் என்னது? ரட்சிப்பு. தேவனுக்கு முன்பாக நான் நிற்கும் போது எனக்கு நீதிமான் அப்படின்னு சொல்லி உனக்கு ஓகே நீ போலாம் உள்ள அப்படின்னு அனுப்புறாருல, அது பேர் தான் என்னது? ரட்சிப்பு. இது எப்படி ஆச்சு? இயேசு
மரித்து உயிரோடு எழுந்திச்சிட்டாரு. இன்னும் அனுபவிக்கிறேன்னா இன்னும் நீ குற்றவாளி. கரெக்டா? இன்னும் மரணத்திலேயே இருக்கிறாருன்னா என்ன படுத்தோம்? நான் இன்னும் குற்றவாளி, அதுக்கான தண்டனை எனக்கு பதிலாக இன்னொருத்தர் அனுபவிக்கிறார். அந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவித்து முடிச்சாச்சுன்னா அந்த குற்றம் என்மேல் சுமராது. வேதம் சொல்லுது, அவருக்கு முன்பாக நிற்கும்போது அவரை எப்படி பார்க்கிறாராம்? குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் கண்டிக்கப்படாத நிலைமை. அதுக்கு அப்பா, அது பியாண்ட் ரெப்ரோச். கரெக்டா? என்னமோ நான் பர்ஃபெக்ட் மாதிரி பார்க்கிறாராம். எதனால? நான் வாழ்ந்த வாழ்க்கையினால அல்ல, எனக்காக இயேசு எப்படி வாழ்ந்தார், எப்படி மரித்தார், எப்படி உயிரோடு இருந்தார், அதனால என்ன பார்க்கும்போது என்ன சொல்றாரு? பர்ஃபெக்ட் பா, இவரு உள்ள அனுப்புங்க அப்படின்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பத்தியா பேசிட்டு இருந்தது ஒரு சிலர் யோசித்தாங்க. அதனாலதான் இந்த வசனம் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நேத்து நீங்க செஞ்ச பாவம், இன்னைக்கு நீங்க செஞ்ச பாவம், நாளைக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருப்போம்னு சொல்ல முடியாது, ஏதாவது தடுமாறுவீங்க. அதுக்கானதையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்பா, இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு நேத்து நாளைக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிச்சு. அப்ப நான் இஷ்டம் போல வாழலாமா? இல்ல இல்ல, எனக்காக ஒருத்தர் மரித்தாரே, நீதிமானா நான் தேவனுக்கு முன்பாக காணப்படுவதற்காக ஒருத்தர், பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர், பாவம் என்ற நிலையில சிலுவையில மரித்தாரே, அவருக்காக நான் வாழணும். கவனிங்க, இனிமே நான் எனக்காக வாழக்கூடாதான், எனக்காக மரித்த இயேசுக்காக. 1 கொரிந்தியர் 5 இருக்கு, சரிங்களா? படிச்சுக்கோங்க. இப்ப இல்ல, வீட்டுல போய் படிங்க. இதெல்லாம் வசனங்கள், நான் ரெஃபரன்ஸ் சொல்லனால இதெல்லாம் வசனங்கள். நான் கொண்டாட வேண்டிய முதல் காரணம் எனக்கு என்ன இருக்கு? பாவத்தின் மேல ஜெயம் இருக்கு. இத அறிஞ்சிருந்தா பாவத்துக்கு அடிமையா நான் வாழ மாட்டேன். கவனிங்க, பாவம் ஒவ்வொரு வாட்டியும் அவரே எனக்கு ஒரு வியாதின்னு சொல்லிடுறாங்க. கவனிங்க, முக்கியமான காரியம், 9 மணிக்குள்ள நீங்க விசுவாசியா மாறி போயிடணும். கொண்டாடுறதுக்கு சொல்றேன், சரிங்களா? இப்பவும் விசுவாசிகள் தான். கவனிங்க, எனக்கு வியாதின்னு சொல்லிடுறாங்க. அப்ப என்ன 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 நடக்கும்? என்னுடைய அறிவு அதை ஏற்றுக்கொண்டால் நான் என்ன பண்ணுவேன்? வியாதியஸ்தம் போல நடந்துப்பேன். என்னது? வியாதியஸ்தன் போல நடந்துப்பேன். அப்படிதானே? ஐயோ, நடக்கக்கூடாதுப்பா, ரொம்ப தூரம், அப்பா வெயிட்டு தூக்கக்கூடாதுப்பா, எப்பா சுகர் சாப்பிடாதப்பா, உப்பு சாப்பிடாதப்பா. என்னது? என்னுடைய நடக்கைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பேச்சு எல்லாமே நான் வியாதியஸ்தன் என்பதை காண்பிக்கும். ஏன்னா அதை நான் நம்புறேன், சரிங்களா? எனக்கு தேவன் அற்புத விதமா ஒரு சுகத்தை தந்துட்டார், சரிங்களா? நான் ஜெபம் பண்றேன், வர்ஷிப் டைம்ல இருக்கும்போது ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை தொட்டுட்டார் அப்படின்றத நான் உணர்றேன். கவனிங்களா? சுகம் தந்துட்டார், நான் விசுவாசிக்கிறேன். இங்க ஆமே நல்ல இல்லையா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பழையபடியே நான் யோசித்தேன், நடந்தேன். சுகர் வருதுன்னா, எப்பா சுகர் சாப்பிடக்கூடாதுப்பா, உப்பு வேண்டாம்ப்பா, இதாயிட்டேன், அது வேண்டாம், நடக்காத அப்படின்னு என்ன அர்த்தம்? அறியலன்னு அர்த்தம். கவனிங்க, நான் சுகமாயிட்டேன், தேவன் சுகம் தந்துட்டார், அற்புத சுகம் தந்துட்டார். அதை நான் அறியாத போது என்ன பண்ணுவேன்னா, நான் வியாதியஸ்தன் போலதான் என்ன பண்ணுவேன்? நடப்பேன், பேசுவேன், உட்காருவேன், எல்லாம் என்ன பண்ணுவேன். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? எக்ஸாம்பிள் புரியுதா? நான் பாவி, இப்ப வியாதியும் பாவியும் கம்பேர் பண்ணிக்கோங்க. நான் பாவி என்பதை உணர்ந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே, நான் பாவி, நான் பூச்சி, நான் புழு. இப்ப ரீசெண்டா ஏதோ ஃபேமஸ் ஆச்சா, என்னது, சாணி எல்லாம் சொல்லிக்கிறாங்களா? என்னன்னாலும் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த நினைப்பு இருக்கிறதுனால அவன் பேசுறது, நடக்கிறது எல்லாமே என்ன இருக்கும்? பாவ வாழ்க்கை இருக்கும். சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, வராதனாலும் சரி. ஆனா இயேசுவை விசுவாசிப்பதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா, கவனிங்க, இயேசுவை விசுவாசிப்பதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா இப்ப நான் யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை கழுவி சுத்திகரிச்சுன்னா நான் யாரு?
நான் யாருமா? நீதிமான், பாவி இல்ல, வியாதியஸ்தன் இல்ல, ஆரோக்கியமானவன். ஆனா இதை நான் புரிஞ்சாதான் என்ன பண்ணுவேன்? நீதிமான் போல வாழ்வேன். இல்லைன்னா பழையபடி பாவி போல வாழ்வேன். விசுவாசிகள் ஏன் இன்னும் தடுமாறுகிறார்கள்னா, நான் நீதிமான் என்பதை அவர்கள் உணரவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. மெசேஜ் கேட்கும்போது நான் நீதிமான், நான் நீதிமான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில நான் நீதிமான் என்பதை அவன் என்ன பண்ணும்? உணர்ந்தால் அந்த புது வாழ்க்கையை அவன் என்ன பண்ணுவான்? வாழ்வான். ஒரு அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் கொண்டாடணும்? உங்களுக்கு பாவத்தின் மேல் ஜெயம் கிடைச்சாச்சு. நித்தியத்துக்கு மாத்திரம் இல்லை, இந்த வாழ்க்கைக்கும். ஏதோ சிங்காசனத்துக்கு முன்பாக போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பாவத்தின் மேல் ஜெயம் இல்லை. இன்னைக்கே இயேசுவை என்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்களோ அன்னைக்கே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிட்டு நீங்கள் யாரு? தேவன் உங்களை என்னவா பார்க்கிறாரு? நீதிமானா பார்க்கிறாரு. அதன்படி நீங்கள் வாழுங்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? நான் நீதிமான் சொல்லுங்க. சந்தேகமா சொல்லாதீங்க, நிச்சயமா சொல்லுங்க. நான் நீதிமான். ஏன்னா கிஃப்ட். நீங்க சம்பாதிச்சு நீங்க நீதிமானா இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் மார்க் இருக்கணும். கரெக்டா? ஒருவேளை நம்ம பாஸ் ஆனோமோ இல்லையோ அப்படின்னு. இல்ல, இந்த கொரோனா டைம்ல ஒரு பேட்ச் வந்துச்சு, ஆல் பாஸ்ன்ட்டாங்க. தெரியுமா? அதே மாதிரி உங்களுக்கும் ஆல் பாஸ்ன்ட்டாரு. நீங்க சம்பாதிச்சு எக்ஸாம் எழுதி வாழ்க்கை வாழ்ந்ததுனால நீங்க நீதிமான் இல்ல. உங்களுக்கு என்ன பண்ணாரு? பரலோக கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? ஆல் பாஸ் பண்ணீங்க. அவங்க கொரோனா, நம்ம கிரைஸ்ட். சரிங்களா? ஆல் கிரைஸ்ட்னால நீங்க என்னது? பாஸ், நீதிமான். இப்ப சொல்லுங்க, நான் நீதிமான். தைரியமா சொல்லுங்க, நான் நீதிமான். ஓசியில கிடைச்சது, நான் சம்பாதிக்கல, நான் நீதிமான். தைரியமா சொல்லிக்கலாம். நீங்க நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது தான் என்னது? கொஸ்டின் மார்க் வரும். நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியும், ஒரு கொஸ்டின் வரும். இல்ல, இது ஓசியில தேவன் கொடுத்தார், இயேசு எனக்காக சம்பாதிச்சு. எனக்கு ஓசியில வரலங்க, எனக்கு ஓசி, எனக்கு ஃப்ரீ. ஆனா அதுக்கு ஒரு கிரயம் தேவன் கொடுத்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ஃப்ரீயா இருக்கிறதுனால அது விலை இல்லைன்னு நினைக்காதீங்க. விலையே கொடுக்க முடியாதனால ஃப்ரீயா கொடுத்தார். ஒரு அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நீதிமான். நான் சொல்ற ரேஞ்சிலேயே சொல்லுங்களேன், நான் நீதிமான். ஐயோ, சந்தேகப்படாம சொல்லுங்க, நான் நீதிமான். ஏன் கொண்டாடிங்கன்னு கேட்டா சொல்லணும், இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டாரு, நானு. வாசிங்க பார்க்கலாம், ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எதுக்காக எழுப்பப்பட்டு இருக்கிறாரு? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. பாவத்தின் தண்டனை கொடுத்து முடிச்சிட்டு நான் இனிமே என்னது? விடுதலை பத்திரம் கொடுப்பாங்கல்ல, ஃப்ரீ பண்ணி அப்படின்னு, அதை கொடுக்கறதுக்காக இயேசு உயிரோடு எந்திரிச்சார். ஒரு அல்ல சொல்லுவோமா? சரி, அடுத்தது வாசிப்போமே. வாசிங்க பார்க்கலாம், 18-19 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்திருந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிந்து எழுந்து நித்திரை அடைந்தவருக்கு முதற் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரிந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்திருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். போதுமா? இங்க 18-19 தானே வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஏன் வசனம் என்ன சொல்லுது? இம்மைக்காக மாத்திரம் இல்ல, எதுக்காகவும் நம்பணுமா? அவரை மறுமைக்காகவும் நம்பணும். என்னது? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இயேசு எதுக்காக நான் நம்பணும்? இம்மைக்காகவும் நம்பணும், மறுமைக்காகவும் நம்பணும். கவனிங்க, இது முக்கியமான காரியம். பாதி கிறிஸ்தவர்கள் இந்த இதுல விட்டுறாங்க, கோட்டை விட்டுறாங்க. கவனிங்க, நீங்க அப்படி இருக்கக்கூடாதுல. உங்களுக்கு இப்போ 6000 ரூபாய் போயிடுச்சு. இப்போ அடுத்து புதுசா ஏதாவது ஸ்கீம் இருக்காப்பா? ஒரு 6000 ரூபாய் கொடுத்தாங்க தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னால கவர்மெண்ட்டு. அதுல 3000 ரூபாய் வாங்கினா உங்களுக்கு ஓகேவா? ஹலோ, காசு துட்டு 6000 ரூபாய் கொடுத்தாங்க, உங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறேன், ஓகேவா? உங்க காசு, என் காசு சொல்ல. உங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு காசு கொடுத்துச்சுல 6000 ரூபாய்,
தெரியுமா தெரியாதா? கொஞ்ச நாளுக்கு முன்னால ஏதோ வெள்ளம்லாம் வந்துச்சு, அது கொடுத்தாங்க. சரிங்களா? ஏதோ ஒன்று 6,000 ரூபாய் 3,000 கொடுத்தா ஓகே, கை வைத்துங்க. 5,000 1000, ஓ அதுக்கு பாதி கை இந்த அதை பார்த்தா கண்ணு அப்படி சொல்ற கோஷ்டி எதுவும் இல்லைல்ல. ஏசு உங்களுக்காக ஓசியில கொடுத்துருக்காரு, அவர் கரையம் கொடுத்துட்டாரு. உங்களுக்காக அவர் சம்பாதிச்சது இம்மை மறுமை. என்னது? இம்மைக்கான வாழ்க்கைக்கான ஒரு காரியமும் மறுமைக்கான ஒரு காரியமும். எங்க கோட்டை விடுறாங்கன்னு நான் சொல்றேன். நான் கவனிங்க, முக்கியமான காரியம் கவனிங்க. பாதி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? இயேசு என் வியாதியை நீக்குவார். ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு உங்கள் வியாதிகளை நீக்குவார். வேணும்னா ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு உங்கள் பாவங்களை நீக்குவார், வியாதிகளை நீக்குவார், கடன் பிரச்சனையை நீக்குவார், குடும்ப பிரச்சனையை நீக்குவார், சமாதானமின்மை நீக்குவார், உங்களுக்கு ஜெயம் தருவார், ஆரோக்கியம் தருவார், நீடிய வாழ்வு தருவார், உயர்வு தருவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், நீங்கள் விருத்தி அடைவீர்கள், உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல. பாதி பேர் ஆமேன் ஆமேன்னாங்க, பாதி பேர் என்னமோ சொல்றாருன்னு உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் பைபிள் இருக்குங்க, இயேசு சம்பாதிச்சது. சரிங்களா? அது போதுமா? இதெல்லாம் சொன்னேனே, இது போதுமா? வேண்டாமா? இது வேணுமா வேண்டாமா? இவ்வளவு நேரம் நான் சொன்னது வேணுமா வேண்டாமா? வேணும். இம்மைக்குரிய காரியங்கள் அதுலயே நின்றக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் தேவனை நம்பினீங்கன்னா நீங்க யாரு? மற்றவங்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள். சரிங்களா? அவங்கள காட்டிலும் நீங்க பாவம். ஐயோ, வெறும் இம்மைக்காக மாத்திரம் நீங்க நம்பினீங்கன்னா. சரிங்களா? ஒரு கும்பல் இருக்கு, நாங்க பூமியில எப்படி இருந்தாலும் கஷ்டப்படுவோம், நாங்கள் துன்பப்படுவோம். சரிங்களா? இதுதான் எங்களுக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறது, எங்களுக்கு பரலோகம் போதும். என்னது? பரலோகம் போதும், பூமியில எங்களுக்கு ஜெயம் வேண்டாம், நான் வியாதியில இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவருக்காக நான் உண்மையாய் வாழ்வேன். வாழணும் இல்லைன்னா சொல்லல. உங்களுக்கு காமிக்கிற காரியம் என்னன்னா, பரலோகம் போதும், மறுமை பரலோகம் மாத்திரம் போதும் எனக்கு. இருக்காங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா கேள்விப்படுவீர்கள். சரிங்களா? அதை நம்பலன்னா நீங்க நம்புறதே வேஸ்ட்ன்ட்டாரு. சரிங்களா? நீங்க அதையே நம்பலன்னா நீங்க விசுவாசியே இல்லை. கரெக்டா? கவனிங்க, பரலோகம் போவீங்களா? ஆமாவா இல்லையா? இதுனா ஆமா, இதுனா இல்லை. பரலோகம் போவீங்களா மாட்டீங்களா? எப்படி? சம்பாதிச்சிங்களா? பர்ஃபெக்டா வாழ்ந்தீங்களா? இல்ல. இயேசு உங்களுக்காக சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்ததுனால நான் நீதிமான். நீதிமானுக்கு பரலோகம் உண்டு, பாவிக்கு பாதாளம். 2 ஆப்ஷன் தான், ஒன்னு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம். கரெக்டா? அவனவனுடைய கிரியைக்கு பலன் உண்டு, ஆனா ஒரு தகுதி, அது பொசிஷன் சொல்லுவாங்க தெரியுமா? சரிங்களா? என் பையன் அங்க உட்கார்ந்துருக்கான், என் பையன் மாதிரி அப்படின்னு ஒருத்தர் நான் சொல்லலாம். இங்க ரெண்டும் ஒண்ணு தானா? ஒண்ணு பையன் இல்லைன்னு இல்லை. கரெக்டா? பையன் எப்படி எனக்கு பையனானா? எனக்கு பிறந்ததுனால அவன் பையன், அவ்வளவுதான், சிம்பிள். கரெக்டா? நான் வளர்த்ததுனால எனக்கு பையனா முடியாது, எனக்கு பிறந்ததுனால அவன். அதே மாதிரி நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிறந்ததுனால தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ராஜ்யத்துல பிறக்கலன்னா நீங்க சொல்லிக்கலாம், நான் பிள்ளை மாதிரின்னு சொல்லிக்கலாம், கடவுளுக்கு அப்பான்னு கூப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்க யாரும் இல்லை. 2 தான். எவ்வளோ சன்மார்க்கமா வாழ்ந்தாலும் பக்தியா வாழ்ந்தாலும் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கலன்னா தேவனுடைய பிள்ளை இல்லை. கலாத்தியர்ல சொல்லுது, அவரை விசுவாசிப்பதனால நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். கவனிங்க, எதுக்கு வந்தேன்னா, மறுமைக்காக மாத்திரம் நம்புற கோஷ்டி ஒன்று இருக்கு. அதே நீங்க நம்பலன்னா நீங்க விசுவாசியே இல்லை.
எனக்கு பரலோகம் உண்டு அப்படின்ற நிச்சயம் இல்லைன்னா நீங்க யாரு? விசுவாசி இல்லை, ரட்சிக்கப்படுங்க. சரிங்களா? நம்புங்க. நம்பலன்னா விசுவாசியே கிடையாது. கரெக்டா? சர்ச்சுக்கு வர்றதுனால இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நம்புறதுனால நீங்க விசுவாசி. எதை நம்பணும்? இயேசுனால எனக்கு பரலோகம் உண்டு, நான் பரலோகவாசி, என்னுடைய குடியிருப்போ, என்னுடைய சிட்டிசன்ஷிப், இந்தியாவோட சிட்டிசன் நான். ஏன்? இந்தியாவில் பிறந்ததுனால. அது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பிறந்ததுனால நான் யாரு? பரலோகவாசி. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து ரட்சகராகி இயேசு வருவதற்காக நான் காத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஐ எம் a heavenly citizen. எனக்கு 2 சிட்டிசன்ஷிப் இருக்கு. இந்தியன் சிட்டிசன், இந்த வெளிப்புறமான சரீரத்துக்கு இந்தியன் சிட்டிசன், உள்ளான மனுஷனுக்கு எங்க? ஹெவன்லி சிட்டிசன். 2 சிட்டிசன்ஷிப் இருக்கு எனக்கு. ஓகே? எனக்கு பரலோகம் போதும் சொன்னாலும் அறகுறை. பூமி மாத்திரம் தான் அப்படின்னு உங்க கண்ணோட்டம் இதுல மாத்திரம் தான் இருந்ததுன்னா ரொம்ப பரிதாபம். 2 இருந்தாதான் மொத்தம் 6000. சரிங்களா? 3000 இல்ல, 5000 1000 இல்ல, மொத்தமா வேணும் எனக்கு. இயேசு எனக்காக என்னெல்லாம் சம்பாதிச்சாரோ அது அத்தனையும் எனக்கு. இம்மைக்காகவும் அவரை நம்புவேன், மறுமைக்காகவும். நம்ம இம்மைக்காக மாத்திரம் இருந்துடாதீங்க, மறுமை போதுன்னு மாத்திரம் இருந்துக்காதீங்க. இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் இயேசுவை நம்புவோமாக. ஒரு அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மறுமையை சொல்லும்போது அந்த வசனம் சொல்லுது, நம்ம வாசம்ல ஆரம்பத்துல வாசிங்க பார்க்கலாம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே ஜெயம் எங்கே? ஜெயத்தை பத்தி தானே பாக்குறோம். பாவத்தை ஜெயிச்சுட்டேன். ஜெயித்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா? மரணத்தை ஜெயிச்சுட்டேன். நான் ஒன்றும் சாகவே இல்லையே பிரதர் அப்படின்றீங்களா? செத்ததுக்கு அப்புறம் நான் உயிரோடு வருவானே தெரியலையே அப்படின்றீங்களா? கவனிங்க 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 கவனிங்க. வசனத்தை பார்க்கும்போது மரணமே உன் கூர். கூர்னு கத்தி தெரியுமா? கத்தி, கத்தி ஷார்ப்பா இருக்குமே, காய்கறி வெட்டுறதுக்கு, கறி வெட்டுறதுக்கு. கவனிங்க, இந்த சினிமாலாம் ஒரு கத்தி வச்சிருப்பாங்களாம். என்னது? சினிமா டிராமா. ஓகே, அதில் என்ன பண்ணுவாங்களா? ஒரு கத்தி வச்சிருப்பாங்களா, ஸ்ப்ரிங்கு கத்தின்னுவாங்க. என்னது? ஆமாம், குத்துற மாதிரியே இருக்கும். என்ன இருக்கும்? ஆனால் ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அந்த கூர் என்ன ஆகும்? உள்ளே போயிடும். என்ன போகும்? உள்ளே போயிடும். ஸோ குத்துனாலும் என்ன ஆகாது? குத்துன மாதிரி இருக்கும், ஆனால் வலி இல்லை. ஃபஸ்ட்டு பர்மிஷன் ஒரு 5-10 நிமிஷம். கவனிக்கிறீங்களா? அந்த கத்தி, நான் சொல்கிற கத்தி புரியுதா? அப்படி குத்துனாலும் என்ன ஆயிரும்? உள்ளே போயிடும். சரிங்களா? ஆண்டவர் மரணத்தை படைக்கும் போது இந்த டம்மி கத்தி இருக்குல்ல, ஸ்ப்ரிங்கு உள்ள கத்தி, அது மாதிரி தான் படைச்சாராம். என்னது? மரணத்தை ஆண்டவர் படைச்சாரா? மரணம் எதனால வந்தது? பாவம் செஞ்சதுனால வந்ததா? கீழ்ப்படியாம இருந்ததுனால வந்ததா? பார்த்துடலாமா? பைபிள் எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்து டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். எங்க மரணம் முதலாவதாக சொல்லப்படுகிறது? ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கவனிங்க, சாகவே சாவாய். சாவாய் அப்படின்றது யார் சொன்னா? யார் சொன்னா? இந்த சம்பவம் தெரியுமா? ஆண்டவர் ஆதாம் ஏவலை படைச்சாரு. படைச்சிட்டு ஒரு ஏதேன்னு ஒரு தோட்டத்தில் வச்சு இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாரு. கவனிங்க, எல்லாம் சாப்பிடலாம், நடுவில் இருக்கிற இந்த ஒரு கனியை மாத்திரம் சாப்பிடாது. இந்த மரத்துல கனியை சாப்பிடாத. இதை சாப்பிட்ற நாள்ல என்ன பண்ணுவ? சாகவே. அப்ப சாவை அறிமுகப்படுத்தினது யாரு? அறிமுகப்படுத்தினது யாரு? பிசாசு இல்ல, மனுஷன் இல்ல. அறிமுகப்படுத்தினது யாரு? தேவன். ஆனா அவர் அதை படைக்கும் போது சாவு அப்படின்னு ஒருத்தர் இருக்காம்பா அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது அவன் என்ன சொன்னாரு? நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கத்தி, டம்மி கத்தி, ஸ்ப்ரிங்கு கத்தி, அது மாதிரி தான் உண்டாக்குனார். இவனுக்கு உன்மேல் என்ன இல்லை? அதிகாரம் எல்லாம் கிடையாதுப்பா. என்னது? இவனுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. எப்ப அவனுக்கு அதிகாரம் வரும்? நீ பாவம் செய்தால் அவனுக்கு. என் பேச்சை கேட்காம எனக்கு விரோதமா கலகம் பண்ணி என் வாழ்க்கை என் இஷ்டம் அப்படின்னு நீங்க சொந்தமா முடிவெடுத்து செய்யும் போது, வாழும் போது தான் உன்னது
பாவத்துக்கு மரணத்துக்கு பவர் கிடைக்குது. அதுல வரைக்கும் அவனுக்கு யாரு? டம்மி பீஸு. கரெக்டா? ஏதேன் தோட்டத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்களோ தெரியாது. 1 நாளோ 2 நாளோ 40 வருஷமோ. ஏன்னா இந்த ரேஞ்சு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். 1 நாள்ன்றாங்க, 40 வருஷம்ன்றாங்க, எத்தனையோ வருஷம். அதை பத்தி கவலை இல்லை. எத்தனை நாள் வாழ்ந்தாலும் மரணம் ஏற்கனவே இருந்தது தான். ஆனா அதுக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை. எப்ப வல்லமை வந்தது? மனுஷன் பாவம் செய்யும் போது மாத்திரம்தான் என்னாச்சு? மரணத்துக்கு அதிகாரம் வந்துருச்சு. அது வரைக்கும் மரணம் இருந்துச்சு, ஆனா அதுக்கு என்ன இல்லை? பவர் இல்லை. இந்த டம்மி கத்தி ஸ்ப்ரிங்கு வேலை செய்யாம, இல்லை ஸ்ப்ரிங்கு உள்ள போகாதபடிக்கு ஒரு குச்சி ஏதோ ஒன்று போட்டு வச்சிட்டீங்க. இப்ப அந்த கத்திக்கு பவர் இருக்கா? அந்த கத்தி வச்சு குத்துனா என்ன ஆகும்? ஒரு கத்தி ஓமானம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். கத்தி தெரியுமா? ஸ்ப்ரிங்கு கத்தி. சரிங்களா? அட்டை கத்தி இல்லாம ஸ்ப்ரிங்கு தான் சொன்னேன். சரிங்களா? நல்ல கத்தி தான். இப்படி குத்தும் போது ஸ்ப்ரிங்கு வேலை செஞ்சா அது உள்ள போய் நம்மளை சேதப்படுத்தாது. ஆனா அந்த ஸ்ப்ரிங்கு வேலை செய்யல, உடஞ்சு போச்சு, அப்ப என்ன ஆகும்? அந்த கத்தி வச்சு குத்துனா உள்ள போயிடும். கரெக்டா? ஆமா இல்ல? ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்பிளா சொல்றேன். அதே மாதிரி மரணத்துக்கு தேவன் படைக்கும் போது பவர் கிடையாது. மனுஷன் பாவம் செய்ததுனாலதான் என்னாச்சு? மரணத்துக்கு பவர். என்ன பவர்? செத்ததுக்கு அப்புறம் இந்த சரீரம் மண்ணுக்கு போகுது. மண்ணுல இருந்து வந்தா மண்ணுக்கு திரும்புவாய். திரும்ப வர முடியாது. நீ எவ்வளவு பக்தியா வாழ்ந்தாலும் சரி, பாவியா வாழ்ந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, நான் பெரிய ஆள்னு நினைச்சாலும் சரி, நான் தூசி குப்பைன்னு நினைச்சாலும் சரி, அதெல்லாம் உலகத்துல இருக்கிற வரைக்கும் மறைச்சதுக்கு அப்புறம் எல்லாம் எங்க? எல்லாம் சேம் தான். டாட்டா அம்பானியா இருந்தாலும் சரி, ஒன்றும் தெரியாதுப்பா, அம்பானி தானே? சரி, யாரோ டாட்டா இருந்தாலும் சரி, அம்பானியா இருந்தாலும் சரி, அந்த காலத்துல டாட்டா பிர்லா, யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரன் இருந்தாலும் சரி, பில்கேட்ஸா இருந்தாலும் சரி, செத்ததுக்கு அப்புறம் யாரு? அவருக்கு ஸ்பெஷல் ஆகாயத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கதான்? மண்ணோட மண்ணு தான். அவன் திரும்ப உயிரோட வர முடியுமா? வர முடியாது. திரும்ப உயிரோட வர முடியுமா? வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களா? உயிர் தெழுதல், இயேசு மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்ததுல முதற் பலனா இருக்கிறார். அப்படித்தானே? இயேசுக்கு முன்னால யாரும் மரிச்சவங்க உயிரோட வரலையா? வந்திருக்காங்களா இல்லையா? பழைய ஏற்பாடுல வந்திருக்காங்களா? யாரு? லாசுரு பழைய ஏற்பாடு. ஓகே, லாசுரு நாயினூர் விதவையினுடைய மகன். எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி. சரிங்களா? எலிசாவோட எலும்பு பட்டு ஒருத்தன் உயிரோட வந்திருக்கான். சரிங்களா? நல்லா கவனிங்க. இவங்களாம் உயிரோட வந்திருக்காங்களா? அப்ப எப்படி இயேசு உயிரோட எழுந்தார்? அதான் அவர் தான் ஃபர்ஸ்ட், முதற் பலன்றோம். உயிர்த்தெழுதல்னா என்னன்னு தெரியுமா? அப்பா உயிர்த்தெழுதல் இவ்வளவு நேரம் பிரசன்ட் பண்ணிட்டு உயிர்த்தெழுதல்னா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறீங்க. உயிர்த்தெழுதல்னா என்னன்னு தெரியுமா? இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை கரெக்டா இருக்கும், தமிழ்ல ரெண்டுத்துக்கும் உயிர்த்தெழுதல்னா சொல்ல வேண்டியிருக்கு. கவனிங்க. ரிசரக்ஷன், இயேசு என்னது? ரிசரக்டட். இன்னொன்னு ரெசசிட்டேஷன் அப்படின்வாங்க. அதாவது இப்போ செத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், டாக்டர் என்ன பண்ணுவான்? சிபிஆர்லாம் வச்சு படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ராமால பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவான்? நெஞ்சில் அமுக்குவான், வாயில ஊதுவான், ஷாக் வைப்பாங்க, போட்டு என்ன பண்ணுவாங்க? செத்து போனார், ஹீரோ செத்து போனார், 2 நிமிஷத்துல திரும்ப உயிரோடு வந்துட்டார். கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? இது நாங்களாம் டிவியே பார்க்காத ஆட்கள் மாதிரியே ஒரு பில்டப் கொடுக்குறீங்க. சரிங்களா? நல்லது, அப்படியே இருந்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. கவனிங்க. அதுவும் உயிரோட எலும்பு தான் தமிழ்ல, ஆனா அது பேர் இங்கிலீஷ்ல ரெசசிட்டேஷன். சரிங்களா? திரும்ப என்ன பண்றான்? செத்து போன உடம்பு உயிர் அடைகிறது. இயேசு உயிர் தெழுந்தாரே, முதற் பலன் ஆனாரே, அது அப்படி அல்ல. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் உயிரோட வந்து ஆட்களும் இருக்காங்க. லாசரு எத்தனை நாள் கழிச்சு? 3 நாளா? அவர் நைட்டு எல்லாம் தூங்கல, வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? எத்தனை நாள் கழிச்சு? நாற்றம் எடுக்கமே 4 நாட்கள் ஆயிடுச்சே. சரிங்களா? மரிச்சு 4 நாள் ஆகி சரீரம் உருகி அப்படியே என்னது அழிந்து போற நிலைமையில இருந்தாலும் திரும்ப என்ன பண்ணாரு? இயேசு உயிரோட எழுப்பி இருக்காரு.
படுக்கைக்கு இது என்ன அடக்கம் பண்ணதுக்கு போயிட்டு இருந்தாங்க. நாயின்னு ஒரு பையன் வீட்டில் ஒரு நாளோ 2 நாளோ வச்சாங்களோ தெரியல, 4 மணி நேரம் வச்சிருக்கலாம். போய் அடக்கம் பண்ண வழியில தொட்டு என்ன பண்ணியிருக்காரு, எவீருவின் மகள் செத்து அப்பதான் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணாரு, செத்த உடனேயும் எழுப்ப முடியும், அடக்கம் பண்ண போகிற நேரத்துலையும் எழுப்ப முடியும், அடக்கம் பண்ணி 4 நாள் ஆனாலும் எழுப்ப முடியும். ஆனா அதை பத்தி இங்க பேசல. இயேசு உயிரோடு எழுந்ததுக்கும் மற்றவங்க உயிரோடு எழுந்ததுக்கும் வித்தியாசம் என்ன? அவங்க திரும்ப செத்துட்டாங்க, இவர் சாகல, அது மாத்திரம் தானா? மற்றவங்களும் திரும்ப செத்துட்டாங்களா? ஆமா இல்ல, ஏதாவது சொல்லணும். ஆமா, இயேசு சாகல, கரெக்டா? சாக மாட்டாரு, அது மாத்திரம் தானே வித்தியாசம். தானா எந்திரிச்சார், மற்றவங்கள இவர் எழுப்பினார். ஓகே, இவரும் தானா எந்திரிக்கல. ரோமர் 1:5 படிங்க. பிதாவானவர் எழுப்பினார், சரியா? பரிசுத்தாவின் பலத்தினால. ஓகே, அதை பத்தி அது சொல்ல வரல நானு. கவனிங்க, டைம் ஆச்சு, கவனிங்க. பெரிய வித்தியாசம் அதல்ல, பெரிய வித்தியாசம் சரீரத்துல. என்னது? இதுக்கு முன்னால இல்ல அதுக்கு அப்புறமும் இப்பவும் சொல்லலாம். பென்னியின் எழுப்பினாரு, என்னது ஒருத்தர் 27 பேரை எழுப்பினாரு ஐயா போன நூற்றாண்டுல. ஸ்மித் விகில்ஸ்வர்த் 27 பேர் மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பி இருக்காரு. இப்பவும் அந்த இயேசு அற்புதங்களை செய்யறாரு. இவங்க எல்லாரும் உயிரோடு எழும்புதுன்னு திரும்ப எப்படி வந்தாங்க? அதே சரீரத்தோட வந்தாங்க, மாம்சமான இந்த சரீரத்தோட வந்தாங்க, மண்ணான இந்த சரீரத்தோட வந்தாங்க. அது பேர் ரெசசிட்டேஷன். இயேசு அப்படி வரல. இயேசு எப்படி வந்தாரு? மகிமையின் சரீரத்தோடு வந்தார், சரிங்களா? பூட்டின கதவுக்குள்ளாக அப்படியே வர முடிஞ்சது. இந்த உடம்போட பூட்டின கதவுக்குள்ளாக வர முடியாது. மற்ற உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னது? சரீரம் என்னாச்சு? சாவுக்கு ஏதுவானது சாவாமை தரித்து கொண்டது, அழிவுக்கு ஏதுவானது இது அழியாமையை தரித்து கொண்டது. அந்த சரீரத்துல இயேசு வந்தார். ஆனா அந்த சரீரத்துல தொட்டு பாருங்க, சாப்பாடு கொடுங்க, எல்லாம் செஞ்சாரு. கவனிங்க, இதுதான் என்னது? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல இயேசு முதற் பலனானார். எனக்கு ஜெயம் எங்க தெரியுமா? கடைசி நாள்ல முதலாம் உயிர்த்தெழுதுன்னு ஒண்ணு இருக்கு. வெளிப்படுத்தல் சுவிசேஷ பாஸ்டர் சொல்லி தருவார், தந்திருப்பாரு, இன்னமும் தருவார், தொடர்ந்து வரும். அதான் படிச்சு முடிச்சுட்டெல்லாம் சொல்ல முடியாது, திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கணும். முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்படின்னா அந்த டைம்ல தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மகிமையின் சரீரம் கிடைக்கும். இயேசு எப்படி இருக்காரோ அப்படியே ஆவிக்குரிய ரீதியில மாத்திரம் இல்ல, சரீர பிரகாரமா அவரை போல நானு மாறுகிற ஒரு நாள் இருக்கு. ஒரு அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசுவை போல எனக்கு மகிமையின் சரீரம் வந்திருக்கும். அதுதான் முந்தின வசனங்களை பார்க்கிறோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அதுக்கு முன்னால மரணம் சொல்லிச்சு, நோ நோ, நான் தரமாட்டேன், இந்த சரீரத்தை தரமாட்டேன். ஏன்? பாவம் செஞ்சா மரணம். நீங்க தானே சொன்னீங்க, ஆண்டவர் தானே சொன்னாரு, இதை சாப்பிடுற நாளில நீங்க சொன்ன பேச்ச மாறக்கூடாது. மனுஷன் மாறிடலாம். நான் 9 மணின்னு சொல்லிட்டு 9 ஆகிட்டு இருக்கேன். தேவன் அப்படிலாம் பண்ண மாட்டார், கரெக்டா? என்னது? தேவன் இது பாவம் செஞ்சா மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், அதை மாற்ற முடியாது. மரணம் சொல்லிச்சு, நோ நோ, இவன் எனக்கு சொந்தமான, உம்முடைய வார்த்தையின்படியாக இந்த சரீரம் எனக்கு சொந்தம். ஆனா இந்த கிரயத்தை கொடுத்ததுனால, கவனிங்க, கிரயத்தை கொடுத்ததுனால இப்ப அந்த பழைய டம்மி கத்தி ஞாபகம் இருக்கா? ஸ்ப்ரிங்கு கத்தி சொன்னனே, ஸ்ப்ரிங்கு கத்தியில அந்த திரும்ப ஸ்ப்ரிங்கு ரெடி பண்ணியாச்சு, சரி பண்ணியாச்சு. இப்ப என்ன ஆயிரும்? திரும்ப அந்த பாவத்துக்கு பவர் இருக்கா? இல்ல. இயேசு என்ன பண்ணார்? பாவத்தின் வாசிங்க, அது என்ன 57 இல்ல 56, மரணத்தின் கூர் என்னது? பாவம் தான் அந்த ஸ்ப்ரிங் கத்திக்கு பவர் கொடுத்துச்சு, மரணத்துக்கு பவர் கொடுத்துச்சு. இப்ப இயேசு என்ன பண்ணார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார். தீர்த்தாரா இல்லையா? கவனிங்க, பாவத்தின் சம்பளம், புரிய வைக்கிறேன், பாவத்தின் சம்பளம். இயேசு என்ன பாவம் செஞ்சார்?
இயேசு என்ன பண்ண பாவம் செஞ்சார்? பாவம் செஞ்சாரா இல்லையா? பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர். அப்ப அவர் எப்படி சாவடிக்க முடியும்? அவரை சாவடிக்க முடியுமா? சாவ முடியுமா? அவர் சாவ முடியாது. பாவம் செஞ்சாதான் இங்க அப்பா பாவம் செஞ்சார், மூதாதையர் பாவம், ஜென்ம பாவம். அவர் கிடையாது. அவர் ஸ்திரீயின் வித்து, ஆவியானவரால் பிறந்தவர். தேவன் நல்ல ஞானமானவர் தான், கரெக்டா? இவரா பாவம் செய்யலப்பா, ஜென்ம பாவம் அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாதுல. ஆனால் தான் என்ன பண்ணாரு? ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார், கரெக்டா? ஜென்ம பாவமும் இல்ல, கர்மமா பாவம் இல்லை. அப்ப என்ன எப்படி சாவாரு? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர் எப்படி சாக முடியும்? உங்களிடத்தில் யாராவது என்னிடத்தில் பாவம் என்று சொல்ல முடியுமா கேட்டாரு. நோ. பிசாசு வருகிறான், அவனுடையது ஒன்றும் என்னிடத்துல இல்ல. பாவம் இல்லப்பா, ஆனா நான் மரிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அதனாலதான் சப்ஸ்டிடியூட்டே பண்ண முடியுது. என்ன பண்றாரு? பாவத்தின் சம்பளம் மரணம், நான் சாகணும், உங்களெல்லாம் காப்பாத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு பதிலா போனா நான் சாகணும். அப்ப என்கிட்ட பாவம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இவர் தான் பாவி, நான் நல்லவன், இவருக்கு பதிலாக நான் சாக போறேன், சரிங்களா? ஆனா நான் சாகணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? பாவம் இருக்கணும். என்கிட்ட பாவம் இல்லை, சரியா? ஆனா நான் பாவம் இருந்தாதான் சாக முடியும். அதுக்கு என்ன பண்றேன்? நான் அவர்கிட்ட இருக்க பாவத்தை என்ன பண்றேன்? எடுத்துட்டேன். எடுத்ததுனால என்ன பண்ண? இப்போ நான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாக இயேசு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில மரித்துட்டார். அவர் சொல்றாரு என்னது? நீங்களாம் என்ன கொல்ல முடியாது, அதனால என்னுடைய ஜீவனை நானே. சரிங்களா? பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா சொந்தமா இவர் பாவம் செய்யல. ஆனால் இவரே என்ன பண்ணாரு? அவர் உலகத்தின் பாவத்தை எடுத்து தம்மையில வச்சுட்டு நானே செத்துறேன்னு செத்துட்டார். ஓகேயா? செத்துட்டாரா? ஓகே. இப்ப அவர்கிட்ட பாவம் இருக்கா? இருக்கா? ஏன்? அந்த பாவத்தை தான் நான் எடுத்துட்டேன்ல. உங்க மேல பாவம் இருக்கா? இயேசு எடுத்துட்டாரு. உங்க மேல பாவம் இருக்கா? இயேசு எடுத்துட்டாரு. இப்ப உங்ககிட்ட பாவம் இல்லைன்னா இவர் சாக முடியுமா? இப்ப அவர்கிட்ட பாவம் இல்லைன்னா அவர் சாக முடியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம், கரெக்டா? இப்ப அவர்கிட்ட பாவம் இல்லைன்னா அவர் மரிக்க முடியுமா? அதனால தாங்க ஜெயம். இவ்வளவு நாள் இயேசு வராதுக்கு முன்னால பழைய ஏற்பட்ட விசுவாசியா இருந்தாலும், மோசையா இருந்தாலும், யாரா இருந்தாலுமே பாதாளம் மரணம் என்ன சொல்லிச்சு? இவெல்லாம் எனக்கு சொந்தம். ஆனா இயேசு உயிர் தெழுந்ததுனால காமிச்சு வச்சிட்டாரு. நம்ம என்னது? நம்ம பாவத்துக்கும் மரணத்துக்கும் சொந்தம் இல்லை. ஆனாலும் கடைசி ஆக்கணி தீர்ப்புக்கு முன்னாடியே என்ன பண்றாரு? நமக்கு மறுரூபமாகிறோம், மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை போல எனக்கு என்னது? பாதாளம் பிடிச்சு வைக்க முடியாது. நோ, இது எனக்கு சொந்தமானலாம் கிடையாது. நான் பரலோகத்துக்கு சொந்தமான எனக்கு மகிமையின் சரீரம் கொடுத்து நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்காக ஜஸ்டிஸ் இருக்கும்ல, எல்லாம் போராடும்ல. சார் நீங்க தான் சொன்னீங்க சார், மரணம் வந்து தேவனுக்கு முன்பாக நிற்கும், கரெக்டா? அவன் பாவம் செஞ்சிருக்கான், எனக்கு சொந்தம், நீங்க எடுத்துட்டு போறீங்களே கேட்கும்ல. அது என்ன பண்ணிட்டாரு? பரிகரித்தார், அபாலிஷ் பண்ணிட்டார். இயேசு உயிரோடு எழுந்ததுனால பாவத்தின் மேல ஜெயம், மரணத்தின் மேல எனக்கு ஜெயம் இருக்கு, உங்களுக்கு இருக்கு. கவனிங்க, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்றத நம்பலன்னா கடவுளே தேவையில்லை. கவனிங்க, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்றது நீங்க நம்பலன்னா கடவுளே தேவையில்லை. எப்படினாலும் வாழ்ந்துடலாம்ல. ஐயோக்கியனா வாழ்ந்துடலாம், நல்லவனா வாழ்ந்துடலாம், 5 வயசுல சாகலாம், 100 வயசுல சாகலாம். ஒரு வித்தியாசம் கிடையாது. மிருகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அவன் சயின்ஸ்காரன் சொல்ற மாதிரி நாம் வந்து வளர்ந்த மிருகங்கள், அவ்வளவுதான். கடவுள் நம்மள மிருகங்கள்லாம் மனுஷனா தான் படைச்சார், சரியா? கவனிங்க, மறுமை, நித்திய ஜீவன், அவரோடு கூட என்றென்றைக்குமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆவியா பறக்க மாட்டோம். இயேசுவை போலவே, இயேசு எப்படி பூட்டின கதவுக்குள்ளாக வந்தாரோ மகிமையின் சரீரமோட, அதே சரீரத்தோட நான் அவரை போய் சந்திக்கிற பாக்கியம் எனக்கு உண்டாயிருக்கிறது. வரல சொல்லுவோமா? பாவத்தை ஜெயிச்சிட்டேன், மரணத்தை ஜெயிச்சிட்டேன். இம்மை
இம்மைன்னு ஒண்ணு இருக்கா? வாசிருங்க, ஒரே ஒரு வசனம் வாசிங்க, முடிக்கலாம். 27வது வசனம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். சகலமும், எல்லா அதிகாரமும் என்ன பண்ணுது? அவர் கீழே இருக்குது. எல்லா அதிகாரமும் அவர் கீழே இருக்கு. இந்த பூமிக்குரிய காரியமும் அவர் கீழே இருக்கு. இவ்வளவு நாள் யார் ஆளுகை செஞ்சா? இவ்வளவு நாள் யார் ஆளுகை செஞ்சா? பூமிக்கு அதிபதியா இருந்தது யாரு? அவனுக்கு பவர் எது? மரணம். கரெக்டா? மரணத்தின் பயத்தினாலதான் என்ன பண்ணா? உலகத்தையே ஆட்டி படிச்சான். மரணத்துக்கு பவர் எங்க? பாவம். பாவமும் அவர் பரிகரித்துட்டாரு, மரணத்தையும் பரிகரித்துட்டாரு. இப்போ பிசாசுக்கு பவரே இல்ல. அதனால்தான் அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் பூமிக்குரிய அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்திருந்தேன். யாருக்கு? மனுஷனுக்கு. 1:26 ஆதியாகமம் 1:27 நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். பூமியில ஆளுகையை மனுஷன் கொடுத்தாரு. மனுஷன் என்ன பண்ணா? பாவம் செஞ்சு அந்த அதிகாரத்தை பிசாசு கையில கொடுத்துட்டான். இயேசு வந்தாரு, அவன அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாரு? தலையை நசுக்கி, தலைன்னு அதிகாரம் தானே, அதிகாரத்தை நசுக்கி என்ன பண்ணாரு? திரும்ப எடுத்துட்டு அவர் சொல்றாரு, இப்ப உன்கிட்ட கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ற? உன்கிட்ட கொடுக்குற. மனுஷனே என்ன விசுவாசிக்கிறவங்களுக்கு தான், எல்லா மனுஷர்களும் கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு இம்மையிலும் ஜெயம், மறுமையிலும் ஜெயம். நீங்க அதனால தான் கடைசி வசனம் வாசிங்கம்மா. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விராதமாய் இராதிருங்கள் அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலேயே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. எல்லாரும் எடுத்துக்கோங்க, அந்த வசனம் எடுங்க. எல்லாம் எடுத்துக்கோங்க. கடைசி வசனம் சொல்லி முடிக்கிறேன், ஜெபம் பண்ணலாம். எல்லாம் எடுத்துக்கோங்க. கன்க்ளூஷன் என்னது? இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, பாதாளத்தை ஜெயிச்சிட்டாரு, பாவத்தை ஜெயிச்சிட்டாரு, பூமியில எல்லாம் அதிகாரம் இருக்கு, எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு, பாவத்தின் மேல் ஜெயம் கொடுத்துட்டாரு, மரணத்தின் மேல் ஜெயம் கொடுத்துட்டாரு, பூமியில எனக்கு ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழறதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. அதனால நான் என்ன பண்ணணும்? வாசிங்க 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வேஸ்ட் கிடையாது. நீங்க பக்தியா வாழ்றேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கேன், சாட்சியா இருக்கேன் என்று சொல்லுகிறது வேஸ்ட் கிடையாது, விருதாவாயிராது என்று அறிந்து என்ன பண்ணணும்? நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய், ஸ்ட்ராங்கா இருந்து, அசைக்க முடியாது. இயேசு நம்புறேன், எதுவும் என்ன அசைக்காது, வெற்றியும் அசைக்காது, தோல்வியும் அசைக்காது. கர்த்தருடைய கிரியையிலேயே எப்பொழுதும் அவருடைய கிரியையிலே எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? பெருகணும், இன்க்ரீஸ் பண்ணணும். என்னது? ஜெயிச்சவ மாதிரி வாழுங்கன்றாரு. என்னது? ஜெயிச்சு, பாவத்தை ஜெயிச்சவ மாதிரி வாழுங்க, மரணத்தை ஜெயிச்சவ மாதிரி வாழுங்க. எல்லா அதிகாரம் உடையவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த அதிகாரம் உடையவனா நான் பூமியில வாழணும். ஜெயம் உள்ளவர்களாய் வாழணும். ஜெயம் உள்ளவர்களாய் வாழணும்னா என்ன? வியாதியின் மேல் ஜெயம் இருக்கணும். ஒரு அருமையான ஒரு சாட்சி. உலகம் சொல்லிட்டு, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லிட்டோம்னோ அதை நான் சொல்றது தான் நடக்கும். கரெக்டா? ஏன்னா அதிகாரம் ஏன் கொடுத்துருக்காருல, என் நாவல கொடுத்துருக்காரு. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகடவுது. நீங்க இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது, நான் பூமியில எதை கட்டுறேனோ அது பரலோகம் கட்டும், நான் பூமியில எதை கட்ட அழுக்கிறேனோ அது பரலோகம். அதிகாரம் கொடுத்துருக்காருங்க. ஜெயிச்சவங்கள போல வாழுங்க. அடிமைப்பட்டவர்கள் தோற்றவர்களை போல அல்ல, பூமியிலையும் வாழணும். வியாதிக்கே மேல அதிகாரம் இல்லை, சமாதானம் இன்னைக்கு அதிகாரம் இல்லை. இயேசு சொன்ன சமாதானம் உண்டாதுன்னு நான் சொல்வேன், நான் சொல்லுறதுபடி நடக்கும். ஏன்னா நான் எதை கட்டுறனோ அதை பரலோகம் கட்டும், நான் எதை கட்டவிழ்கிறேனோ அதை பரலோகம். இந்த நாக்குக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் கொடுத்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்படி சாட்சியா வாழ்வதற்கு அவர் சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எங்கனாலும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. சாட்சி சொல்வீர்கள், சொல்ல சாட்சியாய் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நான் ஜெயம் உள்ளவன் என்பதை அறிந்தவர்களாய் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுங்க. சோமனோமா.